Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 9 லட்சம் தீவுகள் இருக்கு. அதுல பல தீவுகள்ல மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சில தீவுகள்ல விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லா தீவுகள்லயும் தான் விலங்குகள் இருக்கும். அதுல இது மட்டும் என்ன ஸ்பெஷல்னு தானே நினைக்கிறீங்க? அதாவது எல்லா தீவுகள்லயும் எல்லா அனிமல்ஸும் இருக்கும். ஆனா இந்த தீவுகள்ல வெறும் ஒரு அனிமல் தான் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிராப் ஐலாண்டுன்னு ஒன்னு இருக்கு. அந்த கிராப் ஐலாண்ட்ல வெறும் நண்டு மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அதுலயும் 1-2 இல்ல கோடிக்கணக்கான நண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கால் வைக்கிற இடத்துல எல்லாமே நண்டுகள் தான் இருக்கும். இந்த மாதிரி சில விசித்திரமான தீவுகளை விலங்குகள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அது எந்த ஐலாண்ட், அந்த ஐலாண்ட்ல எந்த மாதிரியான விலங்குகள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ராட்னஸ் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா. இந்த ஐலாண்ட் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறது குக்கோஸ் அப்படின்ற இந்த வைல்ட் அனிமல் தான். 17th செஞ்சுரியில தான் டச் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த தீவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இங்க எக்கச்சக்கமான எலி இருந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த தான் இந்த குக்கூஸை விட்டுருக்காங்க. ஆனா இப்போ இந்த தீவு ஃபுல்லாவே இந்த குக்கோஸா தான் இருக்கு. இது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு இது கூட விளையாட நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப ஆக்ரோஷமான வைல்ட் அனிமல். அது மட்டும் இல்ல, இது நைட் மட்டும் தான் வெளியவே வரும். ஆனா இந்த ஐலாண்ட்ல எக்கச்சக்கமா பெருகிட்டதால இப்போ பகல்லையும் சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அசெட்டிக் ஐலாண்ட். இந்த தீவு பீச்சுக்கு ஃபேமஸோ இல்லையோ, அங்க இருக்கிற குதிரைகளுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அந்த தீவுல எங்க பார்த்தாலும் நீங்க குதிரைய பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த தீவை மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த குதிரைங்க தான். இதையும் 17th செஞ்சுரியில மனுஷங்க தான் கொண்டு போய் அங்க முதல்ல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட எண்ணிக்கை பெருகி இப்ப ஐலாண்ட் ஃபுல்லாவே ஹார்சஸா தான் இருக்கு. ஆனா இது எதுவுமே டொமஸ்டிக் ஹார்ஸ் கிடையாது, வைல்ட் ஹார்ஸ். அதனால இது கிட்ட எப்பவுமே கொஞ்சம் தள்ளி நிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு பாவமா இருக்கே, பழகி பார்க்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம் நினைச்சா அவ்வளவு உங்களை போட்டு தள்ளிடும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்க பீச்சுக்கு போறவங்க கூட சாப்பாடை கையில எடுத்துட்டு போக மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு கூலர்லயோ இல்லையோ டப்பாலையோ போட்டு லாக் பண்ணி தான் எடுத்துட்டு போவாங்களாம். ஒகோனிஷிமா ஐலாண்ட், ஜப்பான். பொதுவா யாராவது வீட்டுல முயல் வளர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா முயல் பண்ணையில தான் முயலை பார்க்க முடியும். ஆனா இந்த தீவுக்கு போனா தீவு ஃபுல்லாவே முயலா தான் இருக்கும். World War II அப்போ இந்த ஐலாண்ட் ஒரு சீக்ரெட் மிலிட்டரி பேஸா இருந்திருக்கு. அப்ப அவங்க சில ராபிட்ஸை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா World War II முடிஞ்ச உடனே இந்த மிலிட்டரி பேஸை எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்க முயல்களை அவங்க போனா போட்டுன்னு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட பாப்புலேஷன் பெருகி பெருகி இப்ப ஐலாண்ட் ஃபுல்லாவே முயல்களா தான் இருக்கு. அதுலயும் இந்த முயல்கள் எல்லாமே வரவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கதால இதுங்க கூட விளையாடுறதுக்கு பல பேர் இந்த தீவுக்கு வராங்க. அதனால காலப்போக்கில் இதோட பேரே ராபிட் ஐலாண்ட்னே மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஐலாண்ட்ல முயல்களோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. சீல் ஐலாண்ட், சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபால்ஸ் பே பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் தான் இந்த சீல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் கேப் வர்ட் சீலோட ஹோம் டவுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க ரஃபா கால்குலேட் பண்ணாலே கிட்டத்தட்ட 64,000 சீல்ஸுக்கு மேல இருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த தீவுல சீல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த தீவை சுத்தி ஷார்க்ஸும் அதிகமா இருக்கு. அந்த சுறாக்கள் எல்லாம் சீலுக்காக எப்பவுமே கடலுக்குள்ள காத்துக்கிட்டே இருக்குமா. இந்த சுறாக்கள் இங்க அதிகமா சுத்துறதுனால இது ஒரு ஷார்க் கேஜ் டைவிங் டெஸ்டினேஷனாவே மாறிடுச்சு. ரெனைசன்ஸ் ஐலாண்ட், அருபா. நீங்க பிளம்பிங்கோவை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கரெக்டான இடம் இந்த தீவு தான். அதுலயும் இந்த தீவுல இருக்கிற ஒரு பிரைவேட் பீச்ல மட்டும்தான் இந்த பிளம்பிங்கோஸ் இருக்கும். அந்த பிரைவேட் பீச்ல நீங்க சன்பாத் எடுத்துக்கிட்டு இந்த பிளம்பிங்கோஸ் கூட பயங்கரமா விளையாட முடியும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்க பிளம்பிங்கோஸ்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க பக்கத்துலயே வந்து நிக்கிறதால பல பேர் இந்த பீச்சுக்கு வந்து போறாங்க. கேட் ஐலாண்ட், ஜப்பான். இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு எலி தொல்லை பயங்கரமா இருந்திருக்கு. அதனால எலி தொல்லை அடக்கிறதுக்காக இவங்க பூனையை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி எலி தொல்லை என்னவோ போயிடுச்சு. ஆனா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பூனையோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இப்ப அந்த தீவு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பூனையா தான் இருக்கு. ஆனா எவ்வளவுதான் பூனையா இருந்தாலும் அங்க வர விசிட்டர்ஸை இதுங்க தாக்குறதே இல்ல. எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுதுங்க. அதுலயும் இருக்கிற பூனைங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால பல பேர் இதை பார்க்கறதுக்காகவே இந்த தீவுக்கு வராங்க. கொமோடோ ஐலாண்ட், இந்தோனேஷியா. இந்த ஐலாண்ட் பச்சை பசேல்னு பார்க்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இந்த ஐலாண்டோட மெயின் அட்ராக்ஷனே இந்த கொமோடோ டிராகன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தீவுல எங்க பார்த்தாலும் கொமோடோ டிராகனை பார்க்க முடியும். இந்த கொமோடோ டிராகன்ஸை பாதுகாக்கிறதுக்காக இங்க கொமோடோ நேஷனல் பார்க் இருக்கு. இந்த நேஷனல் பார்க்ல கொமோடோ டிராகன்ஸை பார்க்க வரவங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸும் அரேஞ்ச் பண்றாங்க. என்னதான் ஆக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணாலும் அந்த தீவுக்கு போறதுக்கு பல பேர் பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் அங்க இருக்க கொமோடோ டிராகன் தான். ஏன்னா மத்த விலங்காவது நம்மள தாக்கி அதுக்கப்புறம் தான் சாகடிக்கும். ஆனா கொமோடோ டிராகன் அதோட வாயில இருந்து வர எச்சில்ல இருக்க பாய்சனை வச்சே நம்மள போட்டு தள்ளிடும். இதனாலேயே பல பேர் அந்த தீவுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. மாங்கி ஐலாண்ட், ரியூட்டோரிக்கோ.
2017ல வந்த ஒரு புயலால இந்த தீவுல வாழ்ந்த மக்கள் எல்லாமே இந்த தீவை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த தீவுல வாழ்ந்துட்டு வர ஒரே கூட்டம் எதுன்னு கேட்டா இந்த குரங்குகள் கூட்டம் தான். இந்த ஐலாண்டோட டோட்டல் ஏரியா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 38 ஏக்கர். இந்த தீவுக்கு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக 1930ல இந்தியால இருந்து தான் மங்கீஸ கொண்டு போயிருக்காங்க. 2017ல வந்த ஒரு புயலால எல்லாருமே தீவை விட்டு போக அந்த தீவே மொத்தமா அழிஞ்சிருச்சு. அதனால அங்க இருக்க விலங்குகளும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்க இருக்க குரங்குகள் சாகாம அதுங்களோட இனத்தை பெருக்கி இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்குனா அந்த தீவுகள் ஃபுல்லாவே இப்ப குரங்குகள் கூட்டமா தான் இருக்கு. அதனால டூரிஸ்ட் யாரும் இங்க அலௌட் இல்ல. அதுக்கு பதிலா மங்கிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டடி பண்றதுக்கு உலகத்துல இருக்க பல ரிசர்ச்சர்ஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு போறாங்க. ஸ்னேக் ஐலாண்ட், பிரேசில். கண்டிப்பா இந்த தீவை பத்தி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேருக்கு ஏத்த மாதிரி இந்த தீவுல எங்க பார்த்தாலும் பாம்பு தான் இருக்கும். அதுலயும் இருக்கிற பாம்புல முக்காவாசி பாம்பு விஷ பாம்பு தான். தெரியாதனமா அது உங்களை கடிச்சது அந்த தீவை விட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே நீங்க இறந்து போயிடுவீங்க. அதுலயும் கோல்டன் லான்சென்ட் அப்படின்ற இந்த பாம்பு அந்த தீவை மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த கொடுமையான விஷ பாம்பு இங்க இருக்கிறதுனால இந்த தீவுக்கு டூரிஸ்ட் அலௌட் இல்ல. ஆனா சில ரிசர்ச்சர்ஸ் மட்டும் இந்த பாம்பை ரிசர்ச் பண்றதுக்காக அங்க போயிட்டு வராங்க. அதுலயும் எல்லாரையும் கிடையாது, செலக்டட் ரிசர்ச்சர்ஸ் மட்டும். இப்ப அந்த ஐலாண்டே பயாலஜிஸ்டுக்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஒரு லெபார்டரியாவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த பாம்புகளோட எண்ணிக்கை அந்த ஐலாண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ரூண்டே ஐலாண்ட், நார்வே. இவனால தீவுகள்ல விலங்குகள் மட்டும் ஆக்கிரமிச்சதை பார்த்தோம்ல. ஆனா இந்த தீவை மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கிறது இந்த அட்லாண்டிக் பஃபின்ஸ் தான். இத பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல. ஆனா இத வளர்த்தா உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூடவே இது இருக்கும். ஆனா இந்த தீவுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பஃபின்ஸ் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அதுலயும் பிரீடிங் சீசன் வந்துட்டா இந்த ஐலாண்ட்ல எங்க பார்த்தாலும் இந்த பஃபின்ஸ் பறவைய பார்க்க முடியும். இந்த அழகான பஃபின் பறவைய பார்க்கறதுக்காகவே பல நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இங்க வராங்க. அதனால நார்வேல இது ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் இருக்கு. குவாய் ஐலாண்ட், ஹவாய். இந்த தீவுல கோழி, சேவல் ரெண்டத்தையும் எங்க பார்த்தாலும் பார்க்க முடியும். இது என்னப்பா, நம்ம ஊர்ல கூட தான் எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாத்தையும் வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க. ஆனா இந்த தீவுல தானா இதுங்களோட இனத்தை பெருக்கிருச்சுங்க. அதனால இந்த தீவுல நீங்க எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமான கோழியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இங்க சேவல் சண்டைக்காக சேவலையும் தனியா பிராக்டிஸ் பண்றாங்க. சவுத் ஜார்ஜியா ஐலாண்ட். இந்த ஐலாண்டுக்கு போனா நீங்க லட்சக்கணக்கான பென்குயின்ஸை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே பென்குயின்ஸால ஆக்கிரமிச்சிருக்கு. சிம்பிளா ஒரு தடவை கணக்கெடுக்கும் போதே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பென்குயின்ஸ் அங்க இருந்திருக்கு. இங்க பென்குயின்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இத சான்ச்சுரியா மாத்தி இத பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீவுல ஓரளவுக்கு அதிகமா எலிஃபண்ட் சீல்ஸோட ஆதிக்கமும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுங்களும் ஒரு பக்கம் இந்த தீவுல கரை ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம இப்ப பார்த்த ஐலாண்ட்ல எந்த ஐலாண்டுக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.